ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். தலைவருடைய 173வது திரைப்படம். அவர் பொதுவாகவே ரஜினி சாருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அடுத்த படத்துக்கான கதையை கேட்டு வச்சுருவார். நிறைய பேர்ட்ட கதை கேட்பார். இப்போது ரீசெண்டாக நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். 173 கார்த்திக் சுப்புராஜ் இயக்குனர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு ஃபேன் பாய் சம்பவம். இந்த ஃபேன் பாய் சம்பவங்கிற டேர்மு பேட்டையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி பழைய படங்களுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் படத்தில் அது ரொம்ப நெருடல் இல்லாமல் கதையோடு சேர்ந்து அழகாக அந்த ஃப்ரேமாக இருக்கட்டும், அந்த டேலாகாக இருக்கட்டும், கதையில் அங்கங்கே வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணது பேட்டை திரைப்படம் தான். ஒரு பியூர் ஃபேன் பாய் சம்பவம். அதுமாரி பேட்டை படத்தில் ரொம்ப ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, கேரக்டர்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மறுபடியும் கார்த்திக் சுப்புராஜோட ஏன் சார் ஒர்க் பண்ணல, நீங்கள் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தோம். பட் அது நடக்கும் போல் இருக்குது. ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் கொடுக்குற பேட்டிகள் அவர் ஒரு தலைவர் வெறியர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லா கதையிலையும் தலைவரோட ரெஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி அவர் ஒர்க் அவுட் பண்ண எல்லா ஒன்லைனையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, ரஜினி சாரும் கேட்டிருக்காரு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைமில் ரெட்ரோ படத்தோட கதையும் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்குன்னே எழுதின கதை அப்படிங்கிற நமக்கு இப்போ தான் தெரிய வருது. அதை சூர்யா அவர்கள் ஒன்லைன் படிக்கும்போது அவருக்கு புரிஞ்சிச்சு, யார் ரஜினி சாருக்கு எழுதுனீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மேட்சிங் மிஸ் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு நினைக்கும் பொழுது இப்போது அடுத்த படம் தலைவருடைய 173வது திரைப்படம் ஐஸ்வரி கணேசன் அவர்கள் தயாரிக்க கார்த்திக் சுப்புராஜ் இயக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. கார்த்தியும் இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காப்புல. ஓகே, நடுவில் ஒரு விஷயம் நடந்துச்சு. கார்த்திக் சுப்புராஜ் அப்புறம் எஸ்கே கதை சொல்லியிருக்காரு. ஓகே, அது ஒரு பக்கம் நடந்து தான் இருக்குல்ல, பிச் பண்ணிட்டு தான் இருப்போம். பட் இது நடக்கிற மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடியே இல்லை 1 இயருக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், ஐஸ்வரி கணேசன் அவர்கள் தயாரிக்க கௌதம் வாசுதேவன் ஏற்கிற மாதிரி பேச்சுவார்த்தை அப்போ போச்சு. அப்போ ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறது வேட்டையன்லாம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் சமயத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ஐஸ்வர்யா அவர்களுக்கு படம் பண்ணணுங்கிறது தலைவருடைய விருப்பம், பேசிட்டாங்க. பட் ஏதோ அந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகலை. எந்த இயக்குனர்கிட்ட கதை கேட்குறது, யாரை உள்ளே கூட்டு வருது அப்படிங்கிறது. ஆனால் இப்போ நடக்கிறத பார்க்கும் பொழுது கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ரஜினி சாருக்கு ஒரு கதை முன்னாடியே சொல்லிட்டாரு, அவரும் ஓகே பண்ணிட்டாரு. அதனால் நடந்துருந்தான் நினைக்கிறேன். இது ஐஸ்வரி கணேசர் ரீசெண்டாக அவருடைய படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக ஏதோ சேனலில் பேசும்போது கரெக்டாக அந்த நெறியாளர் கேட்டார், சார் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், ஞாபகம் இருக்கா, நீங்கள் ஒரு ரஜினி சார் படம் பண்ணுறதா சொன்னீங்க, இப்போ என்ன ஆச்சுன்னா நெருங்கி வந்திருக்கே அப்படின்னாரு. ஸோ அவரும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டார். நல்லாயிருக்கும். இது இல்லாமல் இப்போது எனக்கு இந்த ஃப்ரண்ட் ரன்னில் இருக்கிறது வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தான் தலைவரோட அடுத்த படத்தை தயாரிக்கிறதுக்கு. இது இல்லாமல் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் லைனில் இருக்காங்க. தலைவருடைய அடுத்த 2 படத்தையுமே சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. ஸோ அதான் 2 பேருக்கு தான் மாற்றி பண்ணிட்டு இருந்தார். ஒரு பக்கம் சன் பிக்சர்ஸ், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லைக்காவுக்கு பண்ணிகிட்டு இருந்தார். லைக்கா இப்போது ஒரு பெரிய நிதி நெருக்கடியில் இருக்காங்க. ஆனால் மற்றவங்க சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ரூமர் இல்லை. சின்ன பட்ஜெட் படங்களை தயாரிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இப்போ தலைவர் மேட்ருக்கு வர ரஜினி சாரை வச்சு தயாரிக்கிறதுக்கு யார் ரெடியாக இருக்காங்கன்னா, ஒரு பக்கம் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல், ஒரு பக்கம் மைத்ரி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் ஹோல்டில் இருக்குது. உள்ள மைத்ரி வந்தால் ஒரு ப்ராப்பரான ஹை பட்ஜெட் ஃபிலிமாக இருக்கலாம், தெலுங்கு இயக்குனராக அப்படின்னு தெரில. பட் மைத்ரி லைனில் இருக்காங்க. ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு கூட படம் பண்ணணுங்கிறது இந்த டாக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. அகெயின் வேட்டையன் முன்னாடி இருந்தே இந்த டாக் போயிட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஏஜிஎஸில் தலைவர் ஹீரோவை நடிக்க நம்ம இவர் இருக்கார்ல, தேசிங்க பெரியசாமி, அவர் இயக்கிற மாதிரிலாம் டாக் அப்போ போச்சு. ஸோ ஏஜிஎஸும் தலைவரை வச்சு படம் தயாரிக்க ரெடியாக இருக்காங்க. இதெல்லாம் லைனப்பில் இருக்குது. ஆனால் இந்த லைனப்பில் ஃப்ரண்ட் ரன்னில் இருக்கிறது ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் தான். நல்லா இருக்கும். தலைவருக்கு ஒரு நெருங்கிய நண்பர். ஸோ அது ஒரு மாதிரி ஒரு வேறு மாதிரியான படமாக, ஜாலியான படமாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ ரஜினி சார் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ஒன்று முடித்த கூலி திரைப்படமாக இருக்கட்டும், ஜெயிலராக இருக்கட்டும், ரெண்டுமே அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ். கூலி திரைப்படம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங், ஸ்க்ரீன் பிளே, ப்ரெசன்டேஷன் இப்படி வச்சு பார்க்கும்போது தலைவர் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களுக்கும் கூலிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ தலைவருடைய கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், அது ஒரு மாதிரி, அது டோட்டலாக அவுட் அண்ட் அவுட் வேறு ஒரு ஜேர்னர். லோக்கியுடைய சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு பேட்டர்ன் கதையில் ரஜினி சார் நடிக்கிறது புதுசு. ஸோ ஆனால் பக்கமான ஆக்ஷன் ஃபிலிம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜெயிலர் 2 ஒரு கிராண்டியரான ஃபிலிம். அந்த படத்தோட பட்ஜெட் கேட்கும்போது இவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது.
சன் பிக்சர்ஸ் அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் கூலி, அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன், அப்படியே அந்த படத்தினுடைய பிஸ்னஸ், அப்படியே பார்த்தீங்கன்னா அலைடு ஒரு எப்படி சொல்கிறது, 2 பிராண்டிங் மாதிரி 2 படத்தினுடைய ப்ரொமோஷனையும் சேர்ந்து தான் ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. ஸோ ஜெயிலர் 2க்கு ஒரு ஹியூஜ் பட்ஜெட் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த படத்தினுடைய மேக்கிங் நம்ம முன்னாடியே பாட்டும் ஜெயிலர் ஸ்டைலில் தான் இருக்கும். பட் ஜெயிலரை விட ஒரு 3 மடங்கு அதிகமாக இருக்க போகுது. பக்காவான கிராண்டியரான ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபிலிம். ஆனால் தலைவரோட 173வது திரைப்படம். தலைவர் வந்து வேறு ஸ்டைல் ஆஃப் படம் பண்ணணும்னு ஆசைப்படுறதான் நான் கேள்விப்பட்டேன். கார்த்திக் சுப்ராஜ் அடிக்கடி சொல்லியிருக்குது, முன்னாடியே கூட பேட்டை ரிலீஸ் ஆன சமயம்னு நினைக்கிறேன், இந்த இளமை திரும்பதே பாட்டு வரும் பார்த்தீங்களா பேட்டையில், அப்போ அவர் சொன்னது எனக்கு தலைவர் வச்சு ஒரு ரோம்காம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப நல்லாவும் இருக்கும். ரஜினி சார் 90s பார்த்தீங்கன்னா கதை எப்படி இருந்தாலும் அந்த கதையில் ஒரு அழகான ரோம்காம் இருக்கும். அந்த லவ் ட்ராக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோவியலாக இருக்கும் ரஜினி சாருக்கு. இப்போ ரீசெண்ட் டைமாக அப்படி இல்லை. ஈவன் பேட்டையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரேக் த்ரூ அந்த இடத்துல. ரஜினி சார் வந்து சீரியஸான படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அழகான ஒரு லவ் ட்ராக் உள்ளே வச்சு அதை ஜாலியாக ஒர்க் அவுட் பண்ணார் கார்த்திக். அதுக்கப்புறம் தான் தர்பாரில் அந்த லவ் ட்ராக் இருந்துச்சு. அதாவது ஏஜ் லவ்வாக இருந்தாலும் அது மெச்சூர்ட் லவ்வாக இருந்தாலும் அந்த ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைலில் சூப்பராக கொண்டு வரலாம். சீனிக்கம்லாம் அழகாக ஒர்க் அவுட் ஆன படம் இல்லை, அதில் கமர்ஷியலும் ரஜினி சார் நடித்தா அந்த சீனிக்கம் மாதிரி படங்களில் அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியில் கமர்ஷியலும் வைக்கலாம். ஸோ ஒருவேளை இந்த 2 படங்கள் முடிச்சதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, ஒருவேளை நடந்தாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ஜாலியான படம் பண்ணா ரஜினி சார் ஆசைப்படுறாரு. அப்படி ஒரு படத்தை தயாரிக்கிற நிறுவனமாக ஐஸ்வரி கணேஷ் அவர்களுடைய வெல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் இருக்கலாம். அதே மாதிரி எனக்கு பர்சனலாக என்ன ஆசைன்னா, கார்த்திக் சுப்ராஜ் இயக்க சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணும். ரஜினி சார் நடிப்பில் காலா திரைப்படத்துக்கு மட்டும்தான் சந்தோஷ் மியூசிக் இருந்துச்சு. அது டோட்டலாக வேறு ஜானர், ரொம்ப ஒரு சீரியஸாக ஒரு பொலிட்டிக்கல் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபில்ம். அது இல்லாமல் ஒரு ஜாலியான படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் வந்து ரஜினி சார் நடிக்கிற படத்துக்கு மியூசிக் பண்ணால், இப்போ ரெட்ரோக் போட்டார் பார்த்தீங்களா, அந்த சாங் மாதிரி 2-3 ட்ராக் உள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நடந்தால் நல்லாயிருக்கும். அநேகமாக அது நடக்க வாய்ப்பும் இருக்கலாம். மறுபடியும் ரஜினி சாரை வச்சு கார்த்திக் சுப்ராஜ் இயக்குனா கண்டிப்பாக சந்தோஷ் தான் உள்ளே வருவார். பட் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பை.